ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சைவ மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான வஞ்சர மீன் ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. இந்த வாழைக்காய் வறுவல் நல்லா சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. மீன் சாப்பிடாதவங்க சைவத்தில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் மீன் வறுவல் செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய வாழைக்காவை ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த வாழைக்காவோட தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைக்காய்க்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு 4 வரமிளகாவை நான் முதல்ல ஒரு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் சுடுதண்ணியில் வேணும்னாலும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த வரமிளகா நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு பல் தோலெல்லாம் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதிலேயே நம்ம ஊற வச்சுருக்க வரமிளகாவை இதில் சேர்த்துக்குவோங்க. இந்த வரமிளகா நல்லா காரமான மிளகாங்க. அதனால் 4 மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களோட வரமிளகா காரம் இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகா ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கும்லங்க, அதை இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாசத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச பச்சரிசி மாவு, நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கேக்கிங்க இந்த பூண்டோட பல் தெரியணுங்க. அது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. வாழைக்காய் வாயுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காயை இது போல் தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வாழைக்காயை நறுக்கும் போது கொஞ்சம் சைடாக கட் பண்ணிங்கன்னா அந்த வஞ்சர மண் ஷேப்லேயே இருக்குங்க. சைடாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துக்கிறேங்க. இந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த இது மேலே ஊற்றிட்டு அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க. அதில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி இருக்கணுங்க. இப்போ தடவும் போது அதில் இறங்காத மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொரிச்சு எடுக்கும் போது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணுங்க இந்த கலவையோடைய. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து தடவி விட்டோம்னா போதுங்க. வாழைக்காய் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கணுங்க. 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினாலும் நல்லா இருக்குங்க. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டியும் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க பொரிக்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊறிட்டுருக்க அந்த வாழைக்காயோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலைலாம் சேர்த்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கோங்க. போடும்போது நல்லா சூட்டில் இருக்கணுங்க. அது போட்டதுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு வாழைக்காயாக போட்டு திருப்பி போடணுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுவோங்க. உள்ளுக்குள்ள அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாகும். வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான வாழைக்காய் வறுவல், நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க வாழைக்காய் பீசஸும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு அப்படியே மாற்றிடலாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது போல் வாழைக்காயில் மீன் வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம மீனெல்லாம் எப்படி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளர சாஃப்டாகவும் இருக்குமோ அதே போலவே இந்த வாழைக்காய் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர நல்லா சாஃப்டாகவும் பஞ்சு போலாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.